சொல்ற பேச்சு கேட்கறதே இல்ல. ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்யறதுல இடத்துல மாதிரி சுத்தி நான் பண்ணி கூட. நிறுத்துப்பா. டேய் குப்பா. குப்பாவா? என் பேர் கரெக்டா சொல்றாரு. எங்கன்னா கடங்கட வாங்கிட்டு போமா? அப்படிலாம் யாரும் இல்லைங்க. டேய் நில்றா, எங்கடா போற? ஐயோ வரேண்ணா. ஏன்பா குப்பா எடுத்து யாரும் இல்லப்பா, எதுக்குப்பா வர நீ? டேய் என்ன தெரியலையாடா, உன் ஃப்ரெண்டு பாலகிருஷ்ணன்டா. எந்த பாலகிருஷ்ணா? டேய் நீ என்கிட்ட குச்சி மிட்டாய் வாங்கி தந்ததுக்கு பலான் 2 வச்சனடா. அடே அந்த பாலகிருஷ்ணனியா? என்னடா அந்த குச்சி மிட்டாய் கேட்க திருப்பி வந்துக்கிறேனா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, உன்னை சும்மா பார்த்தேன், சரி பேசலாமான்னு வந்துக்கிறேன். அப்படியா? அது யாரு அது உள்ள? டிரைவரு. கார் வாங்கிட்டுக்கிற, டிரைவர் வச்சுக்கிற, பெரிய ஆள் ஆயிட்டுக்கிறடா. நான் உள்ள வந்து என்ன கண்டவன் பேசுனீங்க? கண்டவனா? ஏம்பா என்ன பேசுறா? உன் மூஞ்ச பார்த்தாவே சரியில்லையா? ஏன் மூஞ்சில நேத்து பாத்துட்டேன். ஏ பாலகிருஷ்ணா, என்னடா அவன் இப்படி பேசுறான்? என் மேல ஒரு பாசம் பாவ, அந்த உரிமையில பேசிட்டான். அதுக்காக கண்டவன்றான், எதுவும் பேச மாட்டேன் நீ? சரி அதெல்லாம் விட, எப்படிங்கிறான் உன் பையன்? அவன் என்ன நல்ல ஒரு பெரிய இடத்துல வேலை பாக்குறான், 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். அடடா 3 லட்சம் ரூபாய் சம்பளமா? பரவாயில்லையாப்பா. இது கம்மின்னு சொல்லிக்கிறேன் நானு. 10 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு போக சொல்லிக்கிறேன். 3 லட்சம் ரூபாய் கம்மியா? என்னடா 30,000 முடிஞ்சா 3 லட்சம் ஒண்ணு பாக்குறியா? சாரி நான் சும்மா சொன்ன, கோச்சிக்காதண்ணா. உன் பையன் என்ன பண்றான்? அவன் என்னப்பா இப்பதான் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துங்கிறான். ஆனா உன் பையன் லெவலுக்கு எல்லாம் இல்லப்பா. 1.5 லட்சமா? ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். 1.5 லட்சமாமே? ஐயோ வயிறே ஏறிதே. ஐயோ காரமுனுக்கு போந்தவன். என்னப்பா அடிக்கிறா? என் ஃப்ரெண்டு வந்துக்கிறான், அவன் புள்ள 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். நீ என்ன சம்பாதிக்கிறா? அதுக்கு நானா பண்றது? ஸ்ட்ரைட்டா வந்து அடிக்கிறா. எரிதுறான், வயிறு எரியுது. ஜேலி பண்ற மாதிரி தானே. சரி போ, எங்கன்னா போய் ஏரி பழத்துல உயிர்ந்துரு போ. வரண்டா, உன்னை வந்து வச்சுக்கண்டா. ஐயோ என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. என்ன அந்தாளா வந்தான், அந்தாள திட்டுறான், அந்தாள போறான். பாலகிருஷ்ணா, நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து பையன் தூங்கி நிக்கிறான், அதை ஏந்து நானும் பார்த்தேன். நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து தூங்குறானா? சரி தூங்கட்டும். அப்புறம் எப்படி போயினுக்குதே? உங்க சம்சாரம் என்ன பண்றாங்க? குழந்தைங்களா எப்படி இருக்குதே? எங்க சம்சாரம் வந்து கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறாங்க. அவங்களுக்கு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். 1.5 லட்சமாப்பா? குப்பா எங்க போற? வந்துடுறேன், அதை வந்துடுற. பையன் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். பையனுக்கு 1.5 லட்சம் சம்பளம், பொண்டாட்டிக்கு 1.5 லட்சம் சம்பளம். நான் என்ன ஒரு தூங்கி இருக்கிறேன். நீ எப்படி தூங்குது பாரு. ஏன்பா என்னக்காப்பா உனக்கு பிரச்சனை? அவன் பையன் 1.5 லட்சம் சம்பளமா, அவன் பொண்டாட்டிக்கு 1.5 லட்சம் சம்பளமாடா. எனக்கு எவ்வளவு வயிறு எரியுது தெரியுமா? உனக்கு நேரத்துக்கு வயிறு எரியுது, அவன் சம்பளம் உனக்குண்ணா. ஒன்னே பண்ண முடியலையே. பின்னா நான் சொல்றேன்னு தெரியலையே. நான் மாப்பிள்ள விட்டாண்ட இது மாதிரி வண்டி நிக்குது. அவங்க அப்பா போயிட்டானா? என்னப்பா போயிச்சா? என்ன போயிச்சான்னு கேக்குற? நீ யாருப்பா? என்ன யாருன்னு கேக்குற? நீ யாருன்னு சொல்லிய முதல்ல. ஏய் என்ன மரியாதை எல்லாம் பேசுற? இது யாரு? பல வருஷமா வளராத ஒரு ஜீவனாக்குது. எங்க அண்ணன் என்ன பேசுறான், அவள் தான் நீ தெரிஞ்சுக்கோ. ஏய் யாரு அது? என்ன சர்க்கஸ்ல வித்த கட்டி நின்ச்சானா? தம்பி நீ ஓவரா பேசுற, குப்பங்கிட்ட சொல்லிடுவ. அவர் பெரிய பருப்பு வந்து கீசுவாரு, கூப்பிடு அவனா. என்ன இப்படி பேசுறான்? குப்பா இருப்பா வந்து தானுக்கிறான். என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. பொட்டலம் ஆயிட்டு இருப்பான்னு பார்த்தாக்கா வந்து நிக்கிறானே. ஏம்பா யாருப்பா இந்த பையன்? வந்ததுல இருந்து மரியாதை இல்லாத பேசிக்கிறான். அது வந்து அமேசான் காட்டுல இருந்து ஓடந்துச்சு. போயிட்டு பத்தியா உனக்கு? ஏய் எங்கடா உன் பையன்? தம்பி என்ன இப்படி வாடா போடான்னு பேசுற? எப்பா அவனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியா. நான் எது பேசுறேன் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அப்படியே பிளேட் மாத்திரானே. டேய் எங்கடா ரவியா? ஏம்பா அவர் நைட் ஷிஃப்ட் பாத்துட்டு வந்து தூங்கினுக்கிறாரு. எவ்வளவு நேரத்துக்கு நீ கேக்குற? நைட் ஷிஃப்ட் வேலை பாத்துட்டு வந்து தூங்கிக்கிறானா? அப்படின்னு கலெக்டர் வேலை பாத்துட்டு வந்துட்டாரு. அந்த பையன் வந்ததுல இருந்து மரியாதை இல்லாம பேசுறானா? நீ வந்த உடனே எனக்கு நல்ல மரியாதை குத்தியா? கண்டவன் நீ தானப்பா சொன்னா? அதேவா நினைச்சுன்னு இருப்ப. ஏன்பா ஒழுங்கா டிரைவரை மாத்திரு, உன் நல்லதுதான் சொல்றேன். சரி அதெல்லாம் பாத்துக்கலாம். குப்பா நீ என்ன வேலை பாக்குற? அது எப்படி சொல்றது? சொல்லுப்பா சொல்லு, நீ எதோ ஒண்ணு சொல்லு, நம்புறதுக்கு ஆளா இல்ல. நீ கொஞ்சம் மூடுறியா? உள்ள என் மகன் பத்துங்கிறாரு, போய் பாரு. தூங்கினுக்குறான மாப்பிள்ள நௌரியா. ரொம்ப அடாவடி பண்றாமா அந்த பையன். அது அப்படித்தான். அது என்னை பத்தி கேட்டல. நான் வந்து ஒரு 45 ஏக்கரா வச்சிருக்கேன், அது விவசாயம் பண்றேன். 45 ஏக்கராவா? பரவாயில்ல. தென்னையா வாழையா நெல்லா? நெல்லு அண்ணந்து 30 ஏக்கரா தென்னை இருக்குதுங்க. 30 ஏக்கராவா? இன்னும் 50 ஏக்கரா இருக்குது. அதுல விவசாயம் எதுவும் பண்ணலப்பா, சும்மாதான் கிடக்குது. சும்மா தான் கிடக்குதான். அதுவும் 50 ஏக்கராவா? இதோ வரையிற மாப்பிள்ள ரொம்ப தொலை கொடுக்குறான் மாப்பிள்ள. எங்க அப்பா வந்து அடிக்கிறான் மாப்பிள்ள. அது யாருக்கிட்ட புளிங்குறாது. 50 30 80 ஏக்கரா எங்கடா போவேன் நானு? ஏய் நான் இங்க வந்து கத்திங்க அடுக்குறா? 50 ஏக்கரா சும்மாவே இருக்குதாண்டா, வயிறா இருக்குடா. அவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறாங்களா? இப்போ எதனா உதவி கேளுப்பா. எங்க உதவி கேட்கறது? நீ 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டுடா.
அட புழு மூட்டை வாயாலி எல்லாத்தையும் கேட்டு குப்சாராகிறியாடா. இப்ப என்ன படுத்துன்னு தெரியலடா. 50,000 சும்மாவே இருந்தாண்டா. போப்பா போய் எதனா பேச்சு போடுப்பா, எதனா தெரியுதான்னு பாக்கலாம். எங்க தேர போகுது வீராபுக்கு பேசுறேன். இப்ப என்ன படுத்துன்னு தெரியலையே. மாப்பிள்ள ஆளை பார்த்தா டம்மியா இருக்கிற மாப்பிள்ள அண்டா இல்லையா, இவ்வளவு சொத்தை வச்சுன்னு இருப்பான். டம்மியா இருக்கிற ஆளுக்கிட்ட தான் பணம் அதிகமா இருக்கும்டா. தெரியுமா தெரியாதா உனக்கு? சரிவா உங்க அப்பா சொன்ன மாதிரியே நம்மளே எதனா பில்டப் பண்ணலாம். டேய் பாலகிருஷ்ணா, ரொம்ப டயர்டா தூங்கிறான் பையன். 3 லட்சம் ரூபாய் சம்பளம் இல்ல, அதான் பாத்துட்டு வர போனேன். பரவாயில்ல 3 லட்ச ரூபா சம்பளம் இல்ல. ஆமா இந்த தம்பி யாரு? அவர்தான் என் பையன். 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்காரு. மாப்பிள்ள யாருன்னு தெரியுதா? தெரியலடா. மகனே என் ஃப்ரெண்டு பாலகிருஷ்ணன். வணக்கம். உன்னை எங்கேயோ பாத்துக்கிறேனப்பா நானு. என்ன எங்க பாத்துருக்க போறீங்க? இவனை வேணா பாத்துருப்பீங்க. என்னடா கோத்தூரியா? சும்மாடா. அவங்க பையன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்காரன்டா. நீ 3 லட்சம் ரூபாய்ல. கண்டிப்பா உங்களை எங்கேயோ நான் பாத்துக்கிறேன். நாளோட போறதுக்கு வரணுங்க அவனுங்க. எங்கன்னா பாத்துருப்ப. இதுல போய் என்ன இருக்குது? எங்கேயோ பாத்துக்கிறேன் ஞாபகம் இல்ல. டேய் மைசூரு உனக்கு ஞாபகம் தான் பாரு, எங்கன்னா பாத்துக்கிறேம்மா இவங்கள. டேய் மைசூரு உன்னதான்டா என்ன தூங்கினுக்கிற? நான் அப்பே சொல்ல இனிமே தூங்க முடிஞ்சல வேலையை வைக்காதுன்னு. டேய் அவங்களை எங்கன்னா பார்த்த மாதிரி இருக்குது உனக்கு ஞாபகம்? பாத்துக்கிறீங்களா? இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி தானே இருக்குது. எங்க 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 பார்த்தோம் ஞாபகம் வர மாட்டேன்டப்பா. அதெல்லாம் உட்பா. எங்க இருக்குது உங்களுக்கு 50 ஏக்கரா? விழுப்புரம் ரோடு இருக்குது இல்ல, அந்த ரோட்டு ஓரமே இருக்குது. இப்ப கூட மீட்டிங் போறதுக்கு கட்சி குத்துக்கிறேன். அட பெரிய பணக்கார தான். டீ மாப்பிள்ள அது யாருன்னு தெரியுதா உனக்கு? என்ன மாப்பிள்ள சுத்தமா தெரியலடா. யாத்தா அது? ஒரு நாள் ஓட ஓட்டுமா ஞாபகம் இல்ல? ஓடட்டுமா? என்னடா சொல்றா? எல்லாத்தையும் மறந்துடுவ நீ. போடா. ஞாபகம் வந்துச்சு. டேய் பர்ஸ் டீ கடை நீங்க தானே அது? பரிசு டீ காடியா? என்னங்க பேசுறீங்க? ஐயோ 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற கூட இவ்வளவு கெத்தா பேச மாட்டேங்கிறா. மாப்பிள்ள இந்தாலாடா. அதே ஆள் தான்டா கம்மிடுறா. டேய் நீங்க என்கிட்டயே வேலைக்கு அமிச்சிங்கல்ல நீங்க. என்னப்பா ஸ்ட்ரைட்டா வந்து ஏன் புள்ளி திட்டுற? 3 லட்சம் ரூபாய் சம்பளக்காரப்பா. குப்பா உனக்கு தெரியாது, டீ கடையில என்ன அவனுக்கு ஓட விட்டானுங்க தெரியுமா? ஆஹா நீ நினைக்கிற ஆள் இல்ல. இவங்க வேற. இவங்க நல்ல பசங்களாச்சா. ஆஹா என்னால நம்ப முடியாது, இவனுங்க தான் அது. குப்பா இவதனா வேலை கொடுப்பான்னு தெரியலையா? என்னடா பையனுக்கு 10,000 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு ஏதாவது அனுப்பி வைக்கிறியா? எந்த பையனுக்குப்பா? குப்பா விட்டு பையன் கட்டமாட்டு சட்டை. கட்டம் போட்ட சட்டை. அவன் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொன்னாரு குப்பா. டேய் பாலகிருஷ்ணா பைத்த மாதிரி பேசிருப்பான். பேசலாம் கேட்காதடா. யாரு நான் பைத்தியமா? உன் பைத்தியம் வேலை இல்லாம சுத்திங்க சொன்ன நீ. யோ பாலடே முஞ்சா இப்பனா போயா. டேய் அன்னைக்கு உன் மூஞ்சி எனக்கு சரியா தெரியல. அவன் மூஞ்ச வச்சுதான் உங்களை கண்டுபிடிச்சேன். ஃப்ராடுங்களா? யாரு ஃப்ராடுன்றா? அவள்தான். இந்த ஆளு கொளுத்தி போட்டு நீ கொளுத்திட்டேன்னு சொல்லிடுவேன். டேய் குப்பா என்னடா இதெல்லாம்? என்ன பண்றது? ஒழுங்கா 50 ஏக்கர்ல 10 ஏக்கர் நீங்க எழுதி வச்சு இல்லைன்னா கொளுத்திக்குவேன். டேய் என்னடா பிளாக்மெயில் பண்ற? பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல. ஒழுங்கா 50 ஏக்கரால 10 ஏக்கரா இந்த ஆள் மேல எழுதி வச்சிரு. இல்லன்னா சாவ வச்சுட்டு உன் பேரை சொல்லிடுவேன். என்னடா பொம்மா மாப்பிள்ள என்னடா 10ன்றா? 50 ஏக்கரும் எழுதி வாங்கிடுவான். 50 ஏக்கரா எழுதி தரலன்னா இந்த ஆளு போஸ்ட் பண்ணிடுவோம். எனக்கு 10 ஏக்கரா தரலன்னா நானும் கொளுத்தின்னு செத்துருவேன். டேய் என்னடா மாத்தி கொளுத்தின்னு சாவறன்றீங்க? என்னடா உங்க கதை? குப்பா என்ன பண்ணலாம் சொல்லு. முதல்ல நீ கொளுத்திக்கா. அதுக்கப்புறம் அந்த ஆள் இருக்கிற ஏக்கரா எனக்கு எழுதி கொடுத்துருவான். அட பாவீங்களா என்னடா இப்படி பேசுறாங்க? ஹலோ சொல்லுங்க சார் பிஸ்கட் டெலிவரிக்கு தான் வந்துக்கிறேன் சார். பிஸ்கட் டெலிவரியா? என்னடா பிஸ்கட் டெலிவரின்றான்? அத வந்துடுறேன் சார், டக்குன்னு வந்துடுறேன் சார். டேய் என்ன பிஸ்கட் டெலிவரின்றா? என்ன கதை? டேய் குப்பா நீ எப்படி உடான்ஸ் விட்டியோ அதே மாதிரிதான் நானும் உடான்ஸ் விட்டேன். அப்ப எல்லாம் பொய்யா? பொய் தான். நான் கேக்குறீங்க கொஞ்ச நேரத்துல. எப்ப 3 லட்சம் சம்பளக்கார உங்க அப்பா பிளான பாத்தியா? சொதப்புல ஆயி போச்சு. டேய் அன்னைக்கு என்ன விரட்டுனீங்கல்ல, என்னைக்குனாலும் உங்களை பழி வாங்கணும்டா. கண்டுபிடிச்சிட்டேன்ல. ஆமா பை வாங்க போ. சாத்து கோடி பை 4, மஞ்சா பை 4. நெக்கில அக்கல்ல போட்டுங்கிறியா? போடா. எனக்கு சொத்தே தரல கொளுத்திக்குவேன். என்னப்பா கொளுத்திக்குவியா? ஆமா இல்லன்னா இந்த வண்டியாவது ஏறி கொடு. அதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ண பிஞ்சுக்கண்ணா? வண்டிக்கு முன்னால போய் பத்துக்கணும். பத்துக்கோ ஒரே மூட்டா 10 பே. டேய் உங்க வீட்டாண்ட போய் வந்தோம் பாடுறா. வண்டி எடுப்பா மைசூர. சே ஓட்ட பிளான்லாம் வேஸ்டா போச்சே. ஏன் வேஸ்டா போச்சா? கம்முன்னு. என்னடா வேற எதனா பிளானுக்கு தானே? எதிர்ல போய் பிஞ்சு கண்ணு இதை வச்ச பணத்தை கறந்துருவோம். அப்படியே சொல்ற? என்னப்பா அது வேஸ்டா போச்சு? ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கலான்னு பார்த்தா 10 ரூபாய்னா பல லட்சம் சம்பாதிக்கலாம். நாங்க சொல்றது கேக்குறியா? என்ன பண்ண சொல்லு. மாப்பிள்ள நீ பேசு. நான் பாத்துக்கிறேன். சரி வானா அண்ணா, நாங்க சொல்ற மாதிரி பெரிய வண்டி பார்த்து ஊந்துரு. ஊந்துட்டு போய் அவங்க உங்களுக்கு காசு தருவாங்க. அதை வாங்கி நாங்க உங்க அக்கௌண்ட்ல போட்டுறோம். அதை வாங்க நான் இருக்க மாட்டேனா? அதான் நான் தெரியுமே.